தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜூன் மாத ராசி பலன் 2026. இந்த ஜூன் மாத கிரக நகர்வுகள். சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம். குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அவர் இருக்கிறார், 4ஆம் பாதத்தில் கடகராசியில் உச்ச குரு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு செவ்வாய் பகவானும் இந்த 15 டேட்டுக்கு மேலே பயிற்சி ஆகிறார். அதே 15 டேட்டுக்கு மேலே மிதுன ராசிக்கு இந்த சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே புதன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதனோட இன்னொன்று சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும் ராகு கும்பராசியில். இது இந்த மாத கிரக நகர்வுகள். பொதுவாகவே குரு பயிற்சியான உடனே ஒரு சில பேருக்கு பலன்களை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு குரு பயிற்சியாகி ஒரு 15-20 நாள் கழித்து கொடுக்கும். அப்போ ஜூன் மாதத்தில் நம்ம குரு பகவானுடைய பயிற்சியோட பலன்கள் முழுமையாக எடுத்துக்கலாம். இந்த ஜூன் மாதத்தில் கிரக நகர்வுகளும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது, எதுவும் கெடுக்கிற அமைப்பில் இல்லை. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். துலா ராசி ஜூன் மாத ராசி பலன். இந்த துலா ராசிக்கு எப்படி இருக்கும்? 10ஆம் இடத்துல குரு வந்த பிறகு நிறைய பேருக்கு ஒரு சில பதட்டங்களை கொடுக்கும். அது பயப்படலாம் தேவையில்லை. ஏன்னா 10ல் குரு வந்தால் பதவி பறி போகுமோ, வேலையில் பிரச்சனை வருமோ அப்படின்லாம் ஒரு சில பேருக்கு இருந்தது. அப்படியெல்லாம் கிடையாது. ராசிக்கு 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவரோட நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம். அப்போது அந்த நட்சத்திராதிபதி 4 குடைய கிரகம், அதாவது உத்திரட்டாதி அப்படின்னாக்கா 4 குடைய கிரகம். ரேவதினா பாக்கியஸ்தானாதிபதி, விரையாதிபதினு சொல்லக்கூடிய அந்த 2 நட்சத்திரத்தில் தான் இப்போ ரேவதியில் இருக்கார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பார்வையில் ஒரு கிரகம், அதாவது அந்த நட்சத்திராதிபதி எனக்கு தெரிஞ்சு உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக வந்தால் வேலையில் ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக வந்தால் இப்போ மீன லக்னம், அதே மாதிரி மிதுன லக்னம், இது மாதிரியான இதுவும் மற்றபடி வேறு ஒரு லக்னமாக அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சனியுடைய பார்வையில் இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டுமே இந்த வருடத்தில் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, 10ஆம் இடத்துல குரு வந்தால் ஒரு சில பேர் பயப்படுறாங்க இல்லையா, அதுக்காக. ஆனால் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது இந்த மாதத்தில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும். வராத பணம் இப்போ வரும். யாராருக்கெல்லாம் பணம் வரலையோ, இப்போ பணம் வரல, ஒரு கடன் கொடுத்துருக்கோம், அது நிற்குது. பழைய ஓய்வூதிய பணம், அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எதிர்பார்த்த பணம், உதவிகள் கேட்ட பணம், யார்கிட்டயாவது உதவி கேட்டிருப்பீங்க, அது கிடைக்காம இருக்கும், இப்போ கிடைக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த ஜூன் மாதத்தில். எடுத்த அந்த மாதத்திலே உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு தசைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த தசைக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இப்போ 3 நட்சத்திரம் இருக்குது துளாராசியில். சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு ஒரு 22 வயசுக்கு மேலே உங்களுக்கு முழுமையான ஒரு தசை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறத விட 22 வயசுக்குள்ளே படிக்கிற காலகட்டத்தில் இப்போ செவ்வாய் தசை வரலாம், ஒரு சில பேருக்கு குரு தசை வரும், ஒரு சில பேருக்கு ராகு தசை எண்டு பகுதி வரும் 16 வயசுக்கு மேலே. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ படிக்கிற காலம் அப்படிங்கிறது சிறப்பு. ஏன்னா குரு உங்களை அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். படிக்கிற காலகட்டம் நல்லது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சிறப்பு. அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதம். எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் படிக்கிற காலங்களில். 20 வயசுக்கு மேலே இப்போ சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை நடைமுறைக்கு வரும். 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ 22 வயசுக்கு மேலே முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 32 வயசு வரைக்கும் குரு தசை வரும். சென்ட்ரு பகுதி, அதாவது 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதம் 10 வருஷம் தசா புத்தி இருக்கிறவங்களுக்கு 26 வயசு வரைக்கும் குரு தசை வரும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்தில் குரு தசைங்கிறது போயிடும். இப்போ என்னென்னா, குரு தசைக்கு இந்த ராசிக்கு 3, 6 குடைய கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கார். அவர் இப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. யாராருக்கெல்லாம் உடல்நல பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் தீரும். உடல்நல பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் சுமூகமாக வரும். அதாவது மருத்துவ செலவு எடுக்கிறீங்களா, அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும். இது வரைக்கும் நிறைய மருத்துவ செலவுகள் கொடுத்துருக்கலாம், அந்த மருத்துவ செலவுகள் இப்போ கம்மியாகும்.
உங்களுக்கு இல்லைனா கூட இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கலாம், உடம்பு நல்லா இருக்கலாம். ஆனால் வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும் உடல்நல ரீதியாக. நல்ல சிறப்பு. உடல் நலத்தை பார்த்துக்கணும். எப்படி 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருன்னா உடல் நலத்தை பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னொன்று கடன், 6ஆம் அதிபதி இல்லையா, 6ஆம் இடத்தை பார்க்குறது கடன், நோய், வழக்கு. இப்போ வழக்குகள் இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்படி இல்லைனாக்கா அதுக்கு உண்டான ஒரு நகர்வு இருக்கும். அதே மாதிரி சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ, பொதுவாகவே பார்த்தோம்னாக்கா எல்லா தசைக்குமே இப்போ சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு இருக்கும். அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். இடம் சம்மந்தமாக, அதாவது வீடு கட்டுறதோ, இதுக்கு வந்து ஒரு லோன் கேட்டிருப்பீங்க, லோனுக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு இடம் வாங்குறதுக்கு லோன் கேட்டிருந்தீங்கனாக்கா இப்போ அந்த லோன் சேங்ஷன் ஆகும். கடன் கேட்டிருந்தால் அந்த கடன் கிடைக்கும். இல்லை சார் நான் கடனில் இருக்கேன், இப்போ கடன் கொடுக்கலாம். அதுக்குண்டான வருமானம், இல்லை வேலை வாய்ப்பு, இல்லைனா தொழில், ஏதோ ஒன்று ரன் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியாக அந்த குருவுடைய பார்வை. இதுலேயே ராசிக்கு 4ஆம் இடத்துல பதிகிறது வேலை வாய்ப்பு ரீதியாக யாராருக்கெல்லாம் சிக்கல் இருக்கோ, வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். அந்த சொத்து நான் சொல்லிட்டேன், இடம் சொல்லிட்டேன், வீடு கட்டுறது பிளான் பண்ணுறது ஐடியா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் ஓகே தான். திருமண ரீதியாக சூப்பராக இருக்குது துளாராசிக்கு. திருமணம் ரொம்ப நாளாக நடக்கலைன்னா இந்த மாதத்தில் சேங்ஷன் ஆகும். திருமணம் நடக்கலை, வரன் வந்து போயிட்டே இருக்குது, சரியான பதில் இல்லைன்னா இப்போது சக்ஸஸ். திருமண ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லைனா கூட நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். அடுத்து வந்து சனி தசை. இது வந்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும். அதுக்காக வந்து 31 வருஷமானு கேட்காதீங்க. இந்த வயசுக்குள்ளே தான் இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும். எப்பவுமே முக்கியமாக ராசி பலன்களை வந்து அந்த குரு அங்கே பார்க்குறாரு, இல்லை சூரியன் இங்கே பார்க்குறாரு, பொதுவாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு நடக்கணும். அந்த நடப்பு அப்படிங்கிறது, அந்த நடக்கிறது அப்படிங்கிறது தசை சப்போர்ட் பண்ணணும். அந்த தசை வந்து என்ன தசைன்னு பார்க்கணும். இந்த ராசிக்கு யோக தசை தான், இல்லைன்னு சொல்ல. உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்து, இல்லை வக்கரமாக இருந்து தசை பண்ணார்னு வச்சுக்க, சனி தசை அப்படிங்கிறது படாத பாடுபட்டுன்னு வருவீங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவாக ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு போனோம்னாக்கா உங்களை வந்து கேலி பண்ண மாதிரி இருக்கும். அதாவது உங்களை வந்து ஏதோ இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம அப்படி சொல்ல வராது. ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஆறுதல், இது இப்படி தான் சார் இருக்கும், இந்த வே இப்படி தான் போகும், இதை நீங்கள் இதில் வந்து நீங்கள் எப்படி உஷாராக இருக்கணுமோ இருந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சனி தசையோட இது. பல வாரம் சொல்லிக்கலாம், வரும் பணம் வரும், அது வரும், இது வரும், எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். என்ன வேணால் சொல்லலாம், நம்ம வாய் என்ன வேணால் சொல்லலாம். அதுக்கு வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதாவது மறைவு ஸ்தானங்களில் இல்லாமல் மறைமுக சுப தொடர்பு, ஒரு சில பேருக்கு வந்து ஆட்சி உச்சத்தில் இருக்கும், குருவுடைய பார்வையில் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த சனி தசைங்கிறது நல்லது பண்ணிட்டு வரும். நல்லது தான் பண்ணிட்டு வரும், ரொம்ப நல்லது பண்ணிட்டு வரும்னு சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க. ஒரு பக்கம் நல்லது நடக்கும், ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்து ஏதோ ஒரு குறைகள் அவங்களுக்கு சனி தசை மூலிமா வச்சுருக்கணும். அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கண்ணாமண்ணன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போக முடியாது. சனி தசையில் இப்போ 6ஆம் இடத்துல வந்திருக்கு, 2025 வந்துட்டார். இப்போ 26 ஆரம்பத்தில் இருந்தே இப்போ தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு தசை சரியில்லைன்னா 26ல் உங்களுக்கு ஒரு இடம் மாற்றமோ, ஒரு வேலை மாற்றமோ, அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கொஞ்சம் பிரச்சனையில் போயிட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப கவனமாக போங்க. குரு பார்வை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணோம் இந்த ஜூன் மாதத்தில். இன்னொன்று செவ்வாய் இருக்கிறது, திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய், இது வந்து திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னாக்கா தசை சரியில்லாதவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சூரியன் இருக்கிற இடமும் 15 டேட்டுக்கு மேலே மாறிடுறார். அவர் வந்து 11ஆம் அதிபதி. அவர் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை. முயற்சி பண்ணலாம், ஏதோ ஒரு புது முயற்சி எடுப்பீங்க. அதே மாதிரி புதனும் பாக்கியாதிபதி அந்த இடத்த பார்க்குறது சிறப்பு. கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி, யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. கடன் கொடுத்து உதவுறது, அதாவது எதிர்பார்த்த பணம் வர்றது, அது மாதிரி வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல் தீரும். வேலையில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். இல்லை சார் வேலை போயிட்டுருக்கு, கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, அது மாறும். வேலையில் ஒரு சில பேர் மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா அதுக்குண்டான முடிவை இப்போ எடுக்கலாம். குரு 10ல் வர்றதுனால பயப்பட தேவையில்லை. அடுத்து வந்து புதன் தசை. இது பாக்கியஸ்தானாதிபதி தசை தான், இல்லைன்னு சொல்ல. இப்போ கோச்சார ரீதியாகவே
9, 10 இருப்பார் இந்த புதன். சிறப்பு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தில் சொத்து ரீதியாக யாராருக்கெல்லாம் தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்து, யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் தீரும். குடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும். பண பரிவர்த்தனையும் உங்களுக்கு நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப விசேஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுப விரயங்கள் நிறைய கொடுக்கும். நிறைய செலவுகள்லாம் இருக்குது இல்லையா, தேவையில்லாத செலவு, அதெல்லாம் கொடுக்கும். அது தேவையான செலவா தேவையில்லாத செலவா அப்படின்றத பார்த்துங்க. இந்த தசைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல தசைகள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணணும். சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, அதே மாதிரி லக்ன யோகர் அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தசைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த பொருளாதாரங்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு சில பேர் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ நல்லா போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம், அவங்களாம் கொஞ்சம் சிரிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் கஷ்டத்தில் போகிறவங்களுக்கும் ஏதோ ஒரு ஆறுதலுக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா அப்படின்னு பார்க்குறதெல்லாம் எந்த விதத்துலன்னு தெரில. ஆறுதலுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல். அந்த தசை இப்போ யோகம் செய்யக்கூடிய கிரகம் அந்த தசை வக்கரமாக இருந்து தசை பண்ணால், இல்லை மறைவு ஸ்தானத்தில் கேதுவோடு இருந்து அது மாதிரி இருக்கக்கூடிய தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போது நீங்கள் செய்கிற தொழிலில் கொஞ்சம் கவனமாக செய்யணும். போகிற பாதையில் கொஞ்சம் பார்த்து போகணும். இன்னொன்று, சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். உங்களுக்கு தொழில் ஒத்து வரலனாக்கா வீட்டில் இருக்கிறவங்களோட பேரை வச்சு பண்ணலாம். ஏன்னா குரு தசைலாம் இருக்குது இல்லை. இப்போ குரு 10 குரு வந்துட்டார். அவயோக கிரகம் 10 இருந்து தசை பண்ணுறது சிறப்பு. ஆனால் கோச்சார ரீதியாக 10 வந்தால் 2ஆம் இடத்துக்கு ஒரு பொருளாதார வரவு கொடுக்கும். இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு ரீதியாவோ நீங்கள் எதிர்பார்த்த பணம், ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். இது மாதிரி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த துலா ராசிக்கு. தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதம். நன்றி.